ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நம்ம மொபைலில் பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆயிடுது, இல்லை மொபைல் டேட்டா சீக்கிரமாகவே காலி ஆயிடுது, மொபைல் ரொம்ப ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய சில செட்டிங்ஸில் போய் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான டெக்னிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பட் இது நாள் வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு 2 இம்பார்ட்டன்டான டெக்னிக்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா உங்க மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும், உங்க மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ண முடியும், உங்க மொபைல் ஹீட் ஆகிறதையும் டோட்டலா குறைக்க முடியும். அது என்னென்ன டெக்னிக், அது எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது, உங்க சாம்சங் மொபைல்ல சார்ஜ் போடுறீங்க. சார்ஜ் போடும் பொழுது நீங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு நீங்க சார்ஜ் போடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாருமே அப்படி பண்றது கிடையாது. ஏன்னா சார்ஜ் போடுற சமயத்தில் மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கலாம், ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கலாம், ப்ளூடூத் ஆன்ல இருக்கலாம், ஏன் வைஃபை கூட ஆன்ல இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஆன்ல இருக்கும். அப்போ சார்ஜ் போடும் பொழுது நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணவே மாட்டீங்க, ஆனால் இது எல்லாமே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போ என்ன செட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் சார்ஜ் போடுறீங்களோ அந்த சார்ஜ் போடுற சமயத்தில் இமீடியட்டாக உங்கள் மொபைல் டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கணும், ஹாட்ஸ்பாட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கணும், ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கணும், வைஃபை ஆஃப் பண்ணிக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் இருந்துன்னா டிசேபிள் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா லாஸ் ஆகாது, பேட்டரியோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் மொபைல் ஹீட் ஆகாது. இது எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ்க்குள்ள பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரொட்டீன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க மேல டாப்ல பிளஸ் சிம்பிள் இருக்கும், பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல இஃப் அண்ட் தென் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இஃப்னா என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துறோம், தென்னுனா அந்த கண்டிஷனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா? சோ நான் இஃப்க்கு கீழே இருக்கிற பிளஸ் சிம்பிளை இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சர்ச்ல சார்ஜிங் சொல்லி டைப் பண்றேன். பாருங்க சார்ஜிங் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. சார்ஜிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சார்ஜிங்கா நாட் சார்ஜிங்கான்னு கேட்குது. சார்ஜிங்னு கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்க. கண்டிஷன் செட் பண்ணியாச்சு. சார்ஜ் போடும் பொழுது அப்படின்னு செட் பண்ணிட்டோம். கீழே தென்னுங்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் மொபைல் டேட்டா இதெல்லாமே ஆஃப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கனெக்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். கனெக்ஷனை கிளிக் பண்ணிக்க. இந்த கனெக்ஷன்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வைஃபை. வைஃபையை கிளிக் பண்ணிக்கங்க. ஆன் இருக்கும், ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கொடுத்துங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைஃபையை ஆஃப் பண்ணிடும். அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற ஆட் ஆக்சன் இருக்கு பார்த்தீங்களா, செகண்டா தென்னில், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சேம் கனெக்ஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. கனெக்ஷன்ஸ்குள்ள நேராக மொபைல் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிட்டு ஆஃப்ங்கிறத கொடுத்துட்டு டன்னுங்கிறத கொடுத்துங்க. அடுத்து மறுபடியும் இந்த ஆட் ஆக்ஷன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸ்குள்ள கிளிக் பண்ணிட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆஃபை சூஸ் பண்ணிட்டு டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. மூணாவது கண்டிஷன் செட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ப்ளூடூத்துக்கு இது ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணும். ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸ்குள்ள ப்ளூடூத் இருக்கும், ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிட்டு அதையும் ஆஃப்னு கொடுத்துட்டு டன்னு கொடுத்துருங்க. இப்போ 4 கண்டிஷன் நம்மளுக்கு செட் ஆச்சு. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் ஃபாஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உடனே ஃபாஸ்ட் சார்ஜிங் டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்னு கொடுத்துட்டு டன்னு கொடுத்துருங்க. ஸோ தட் டன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இஃப்ங்கிற கண்டிஷனில் சார்ஜிங் போடும் பொழுது எனக்கு வைஃபை ஆஃப் ஆகணும், மொபைல் டேட்டா ஆஃப் ஆகணும், ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகணும், ப்ளூடூத் ஆஃப் ஆகணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் ஆகணும்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த கண்டிஷனை நம்ம சேவ் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பாட்டமில் சேவ்னு இருக்கும், அந்த சேவை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சார்ஜிங்க்கு நீங்கள் ஏதாவது ஐக்கான் வைக்கிறீங்களோ, கலர் வைக்கிறீங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துங்க. அவ்வளவுதான். நீங்கள் எப்பப்பெல்லாம் சார்ஜ் போடுறீங்களோ அப்போ சார்ஜ் போடுற சமயத்தில் உங்களுக்கு மொபைல் டேட்டா, ஹாட்ஸ்பாட்டு, ப்ளூடூத்து, வைஃபை, ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இது மூலமாக உங்களுடைய பேட்டரி ட்ரெயின் ஆகிறது ஸ்டாப் ஆகும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகும், மொபைல் ஹீட் ஆகிறது ஸ்டாப் ஆகும்.
நெக்ஸ்ட் உங்க பேட்டரி வந்து கொஞ்சம் சார்ஜ் இல்லாம 20% கீழே போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கீழே போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பவர் சேவிங் மோட் ஆன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க 20% கீழே போகும் பொழுது நீங்க அதை கவனிக்காம ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம் நம்மளுடைய மொபைல் டேட்டா ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணணும், லொகேஷன் வந்து ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணணும், ஸ்கிரீனோட பிரைட்னஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா குறைக்கணும். இது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். உங்களுடைய சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்க்குள்ள மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டம் சென்டரில் இருக்கிற ரொட்டீன்ஸை கிளிக் பண்ணிக்க. இப்போ டாப்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்க. இப்போ இஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்க. இதுல பேட்டரி அப்படின்னு சொல்லி சர்ச்ல டைப் பண்ணுங்க. பாருங்க பேட்டரி லெவல்ங்கிறது வந்துருச்சு. ஸோ பேட்டரி லெவலை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்பிளே ஆகுது 5%. இந்த இடத்துல 20ன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற பிலோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ கண்டிஷன்ஸ் என்னன்னா 20%க்கு கீழே வந்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தென்னுக்கு கீழே இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சர்ச்சில் கிளிக் பண்ணி பவர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேட்டரி 20%க்கு கீழே வரும் பொழுது பவர் சேவிங்கை ஆன் பண்ணணும். ஸோ ஆனுங்கிறத கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ தென்னில் கீழே ஆட் ஆக்ஷன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கனெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு மொபைல் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு உடனே ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணி டன்னுங்கிறத கொடுத்துங்க. அடுத்து சேம் மறுபடியும் தென்னல் இருக்கக்கூடிய ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு வைஃபை வந்து ஆன்ல இருந்ததுன்னா அதையும் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு எது நீங்க ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கொடுத்துங்க. இப்போ 4 கண்டிஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது முக்கியமானது ஒன்று, நீங்கள் லொக்கேஷன் ஏதாவது ஆன் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் அந்த டைமு. ஸோ தட் ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் லொக்கேஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். லொக்கேஷனுக்குள்ள லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு டன்னுங்கிறத கொடுத்துங்க. இப்போ 5 கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். சேம் ஆட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ கொஞ்சம் 20%க்குள்ள குறைச்சிக்குங்க. அடுத்து கீழே இருக்கிறத சேவுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து இப்போது ரொட்டீனோட நேம் என்னன்னு கேட்குது. இதில் ஐக்கானு அண்ட் கலர்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டிஷனும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ தட் நம்மளுக்கு பேட்டரியோட அளவு 20%க்கு கீழே வரும் பொழுது பவர் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை எனேபிள் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிரும், வைஃபை ஆஃப் ஆயிரும், ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆயிரும், லொக்கேஷன் ஆஃப் ஆயிரும், பிரைட்னஸ் கம்மியாயிரும். ஸோ இது மூலமாக உங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும், மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும், மொபைல் ஹீட் ஆகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் டெக்னிக் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம சாம்சங் மொபைலில் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது, டேட்டா லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது, மொபைல் ஹீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் நிறைய மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸில் இருக்கக்கூடிய ஹிடன் அண்ட் யூஸ்ஃபுல்லான டெக்னிக் ஃபீச்சர்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.